கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:17. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன் ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். அங்கே அலங்கார மகிமையின் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன். துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவார் துதியின் உடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு கலித்து கவி பாடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். முள்மூடி நமக்காய் அணிந்த இயேசுவின் திருமுகம் காண்டிடுவாம். அங்கே முத்திரை இட்ட சுத்தவன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். அங்கே முத்திரை இட்ட சுத்தவன் அங்கி தரித்தோராய் துதித்திடுவாம். சிங்கார மாளிகையில் ஜெய கிதங்கள் பாடிடுவாம், சீயோன் மணவாளனுடன். புவியின் அரசை புது பாட்டால் பாடி பொன்னகை போத்திடுவாம். பொது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். பொது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினோராய் மன்னரை வாழ்த்திடுவாம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 3வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானித்திருக்கிறோம். 3:17. ஆதலால் ஆண்டவர் சீயோன் குமார்த்திகளின் உச்சந்தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவர்கள் மானத்தை குலைப்பார். இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வார்த்தை தலை, ஹெட். இங்கிலீஷ்ல ஹெட், HEAD, ஹெட். இதுக்கு எபிரேய வார்த்தை ரோஸ். ரோஸ் ஆர் ஓ எஸ், அந்த ஓ மேல ஒரு கோடு. அப்ப ROS, ரோஸ். இதுக்கு இங்கிலீஷ் அர்த்தம் என்னன்னா தலை, ரெகுலர் நம்முடைய தலை. அதாவது டாப், எல்லாத்துக்கும் மேல இருக்கிறது டாப். மூன்றாவது ஒரு அர்த்தம் ஃபர்ஸ்ட், முதல். இது பாடி பார்ட்டாக இது இருந்தாலும் இத ஒரு ஊமையாக, அதாவது ஒரு ஓமைங்கிறது நான் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு உயர்த்துவதற்கு இதை ஒரு காரியமாக உபயோகப்படுத்துகிறார்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 1 என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 40வது அதிகாரம் 20வது. 3 நாள் பார்வனுடைய ஜன்ம நாளாக இருந்தது. பர்த்டே பார்ட்டி. பர்த்டே பார்ட்டியில் அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது. என்ன செய்யறாருன்னா, அவர் தன் ஊழியக்காரர் எல்லோரையும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரனுடைய தலைவான் தலையை, சுயம்பாகி தலைவனுடைய தலையும் தன் உத்தியோகத்தில் நடுவே உயர்த்தி, தலையை உயர்த்தி, அக்கடி தலையை ஒரு தூக்க போறது கிடையாது. இதுவரை சிறைச்சாலையில் இருக்காரு. இனி திரும்ப பானபாத்திரம், நீ எனக்கு முன்னாடி நின்று எனக்காக நீ என்ன செய்து உன் வேலையை தொடர்ந்து செய். தலைங்கிறதுக்கும் ராஸ்
மிருகத்தினுடைய தலைக்கும் ராஸ் தான். மிருகத்தின் தலையை நம்ம காட்டுறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல சர்ப்பத்தின் தலையை அவர் ராஸை நசுக்குவார். அது ராஸ் கேட்டுக்கணும். ஒரே வார்த்தை, ஆனா பல வகையான விளக்கங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சீயோனின் குமாரத்தினுடைய தலையை மொட்டையாக்குவார். தலையை மொட்டை நம்ம ஷேவ் பண்றது கிடையாது, அவமானப்படுத்துவார். அந்த எபிரேய வார்த்தை ராஸ், ROS, ஓமையில போட்டு ரோஸ் ரோஸ். அப்ப சர்ப்பத்தின் தலைக்கும் ரோஸ் தான். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய தலையை நம்ம பார்க்க போயிடும். பிதாவாகிய தேவனுடைய தலை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தானியேல் எடுத்துக்கோங்க. 7வது அதிகாரம் 9வது வசனம். ராஸ் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையிலே சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்தவள், அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகும். சிரசின் அந்த சிரச ராஸ். நம்முடைய பிதாவாகிய தேவன் ரூபம் கிடையாது, சந்தேகம் இல்லை. ஆனா ஒருத்தருக்கு தன்னை காட்சி அளிக்க விரும்புகிறார். பிதாவாகிய தேவனுக்கு ரூபம் கிடையாது. அவருக்கு நம்மளை அவரை பார்க்க முடியாது, எங்கும் வியாபித்திருக்கிறார். ஆனா தானியேலுக்கு தன்னுடைய பரலோக தரிசனத்தை காட்டுறார். பரலோக தரிசனத்தை காட்டும்போது தன்னை காட்ட விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீண்ட ஆயுசு உள்ளவர். இப்ப என் தலையில முடி இல்லை, அது ஒரு மேட்டர் இல்லை. ஆனா ஒரு சிலரை நான் பார்த்திருக்கேன், தலையில நிறைய முடி இருக்கும், ஆனா எல்லாம் ஒயிட்டா இருக்கும், பியூர் ஒயிட். அவர் நிறம் ரொம்ப கருப்பா இருப்பாரு, ஆனா எல்லாமே ஒயிட்டா இருக்கும். அப்ப ஏன் அது ஒயிட்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயது ஈச். மக்கள் கலர் அடிக்கிறாங்க, அது வேற. ஆனா இங்க பாக்குறது அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகும், பஞ்சை போல் துப்புறம். பஞ்சுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட். அப்ப பிதாவுடைய ராச நம்ம காட்டியாச்சு. யோபு என்ன சொல்லுகிறார் பாப்போமா? யோபு 10வது அதிகாரம் 19வது வசனம். 10:15. நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானா இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். தலையை எடுக்கிறதுனா அங்கதான் அங்க பிரச்சனை இருக்கு. இந்த சிஎம் குமார்த்தி பெருமையில தங்களுடைய தலையை நிமித்தி அப்படியே ஒய்யாரமா நடக்கிறாங்க. அப்படியே சிலம்புலாம் சில்க நடக்கிறாங்க. அந்த பெருமையை ஆண்டவர் உடைக்கிறாரு. ஆனா யோபு ஒரு பயங்கரமான ஒரு டவுன் லெவல்ல இருக்காரு. அதனால அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப இருக்கிற நிலைமை நீங்க பாக்குறீங்கப்பா, நீங்களா என்னை பாதிங்கிறீங்க, ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு வேளை நான் நீதிமான், நான் துன்மார்க்கனா இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானா இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்படேன். நீர் என் சிறுமையை பார்த்தலும் அது அதிக சிறுமை. அப்ப அந்த பெருமைக்கு ஆப்போசிட் சிறுமை. இப்ப தலையை குனிந்து போகிறதுக்கு பேரு தாழ்மை, நிமிர்ந்து போகிறது பெருமை. சரி, இந்த தலையை நிமிகிற ஒரு பொசிஷன் என் வாழ்க்கையை குறிக்கிறதுக்கு ராஸ். சரி, ஒரு கூட்டத்தார் திரும்ப தலையை எடுக்காதபடி ஆண்டவர் அவங்கள அழிக்கிறார். திரும்ப அவங்களால வர முடியாத அளவுக்கு. அதுக்கு இதே வார்த்தை தான் ராஸ். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 28வது வசனம். 8:28. இந்த பிரகாரமாக மீதியானர்கள் திரும்ப தலையெடுக்காதபடிக்கு இஸ்ரேல் புத்திரர்களுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். இவ்வளவு நாளும் இந்த மீதியானியர்கள் எப்படி இருந்தாங்கன்னா பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அப்படி ஒரு ஃபுல் பவர்ல இருந்து இஸ்ரேல் மக்களை அழிச்சு ஒடுக்கி 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 ஒன்னும் வைத்தாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவங்களுடைய பவரை குறைச்சி இஸ்ரேல் மக்கள் பவரை உயர்த்தணும்னா இதே வார்த்தை வருங்க, அவர்கள் தங்கள் தலையை உயர்த்தாதபடிக்கு. நீ கீழே கடை மேல வரவே
முடியாதபடி நான் உடனே செய்து விடுவேன்கிறார். சரி, சங்கீதம் 82:2. இதுவரைக்கும் நீங்கள் அநியாயம் செய்து துன்மார்க்கனுக்கு முகத்தாட்சியம் நான் அர்த்தம்னா, இப்ப நம்ம தலையை பார்க்கிறோம். தலையில இருக்கிற ஒரு முகம் உங்களுக்கு நான் ஏற்கனவே காட்டினேன். முகத்துக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் ஃபேஸ்ல வரணும் சரி. ஆனா எங்க பாக்குறதுன்னா முகத்தாட்சியம் பண்ணினா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் முகத்துல நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறது வேற. ஒரு தடவை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். என்னுடைய மாமியார் டாக்டர் சுகுணாபாய் எனக்கு ஒரு டவுரியாக ஒரு வீடு கொடுத்தாங்க ட்ரிவாண்ட்ரம். அதை அப்கோர்ஸ் வித்துட்டோம், அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு டாக்ஸ் கட்டவே இல்லை எங்க மாமியார். ஸோ என் மனைவி, எங்க மாமியார் இறந்துட்டாங்க, மாமனார் இறந்துட்டார். எங்களுடைய ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு தம்பி, அந்த ஆள் ஸ்மார்ட்டாக இருப்பார். அவர் பேர் சுனில், கார் ஓட்டுவார். அது சுனிலுக்கு பயங்கர பவர் இருக்கும். சுனிலும் என் மனைவியும் அந்த ஆஃபீஸில் போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் இவங்கள்ட்ட கேட்குறாரு, இதை பேர் மாற்றணும்னா இதுக்கு டாக்ஸ் கட்டின ரிசிப்ட் எங்க அப்படின்னு கேட்டாங்க. என் மனைவி டாக்ஸ் கட்டல சார் அப்படின்னாங்க. உடனே அந்த ஃபைலை டக்குன்னு தூக்கி அடிச்சிட்டேன், அப்ளிகேஷனை தோற்றி போட்டார். நான் பக்கத்தில் நின்றுட்டேன். என்னைய பார்த்து கேட்டாரு, சார் நீங்க யாரு சார் அப்படிங்க. இவருடைய கணவன் நான் அப்படின்னு தமிழ்ல சொன்னேன், இங்கிலீஷ்ல. உடனே அவர் சொன்னாரு, அவர் வேணு சார், உட்காருங்க சார் என்னைய சொல்றாரு. என்ன அந்த முகத்துல இருந்து ஆண்டவர் ஒரு கிருபியை கொடுக்குறாரு. உட்காருங்க சார், உட்காருங்க சார்ன்ட்டு தூக்கி போட்ட பயிரை தூக்கி எடுத்தாரு. நான் ஒண்ணுமே செய்யல. வாசிக்கிறார், நீங்க டாக்டர் சுகுணாபாய் மக அப்படித்தானே அது எழுதியிருக்கு. உங்களுக்கு டவுரியாக இந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க அப்படித்தானே, நீங்க டாக்ஸ் கட்டவே இல்லை அப்படித்தானேன்ட்டு சொன்னாரு. சார் இவங்க எல்லாரையும் நான் முடிச்சுக்கிட்டு திரும்ப உங்களை கூப்பிடுறேன், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு. அதுக்குள்ள அங்க இருக்கிறவங்களை எப்படியும் நியூஸ் போய் நான் ஒரு ஆர்த்தோ டாக்டர்னு சொல்லி நியூஸ் போயிடுச்சு. ஒருத்தர் வந்து, சார் எனக்கு குறுக்கு வலிக்குது சார், நீங்க கொஞ்சம் பாருங்க சார். அங்க அந்த இதுல வந்து ஒரு ஆபீஸ் வந்து ஒரு மெடிக்கல் ஏரியாவை மாறிடுச்சு. நான் முதுக அசைச்சியை பார்த்து ஒரு ஆயில் எழுதி கொடுத்து, காய திருமேனி தைலம். அவர் சார் நீங்க ஆயுர்வேத டாக்டரா சார்? MBBS ஆர்த்தோபெடிக்ஸ். எனக்கு ஆயுர்வேத மெடிசன்ல பயங்கர நம்பிக்கை. அதுக்குள்ள இன்னொரு ஆள் சார், நீங்க ஆயுர்வேத மெடிசன் கொடுப்பீங்களா சார்? சார் எனக்கு கொஞ்சம் பாருங்க சார். இப்படி கொஞ்ச நேரத்தில் அங்கே ஒரு ஓபியே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் மருந்து எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். அதுக்குள்ள வேணும் சார் என்னை கூப்பிட்டார். நியூஸ் அங்கேயும் போயிடுச்சு, ஒரு ஓபி நடந்துகிட்டு இருந்தேன். அப்போ போய் உட்காந்து சொன்னார், மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் வாங்க, நான் சைட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் நான் வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு. நாங்கள் 2 மணிக்கெலாம் போய் நின்றுக்கிட்டோம். கரெக்டாக 3 மணிக்கு எங்கள் காரில் ஏறினார். அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இறங்கணும். அந்த வீட்டிலேருந்து அந்த அம்மா வெளியே வந்து என்னை பார்த்து, வணக்கம் டாக்டர் சார், எப்படி இருக்கீங்க சார்னு சொன்னாங்க. உடனே அவர் கேட்குறாரு, இவங்க தான் உங்கள் ஓனரா? டாக்டர் சார் தானே எங்கள் ஓனரு. அந்த அம்மா சொல்லுது, வாடகைக்கு இருக்கிறாமா. அதை அவர் நோட் பண்ணிக்கிட்டார். ஏன்னா டாக்ஸ் போடணும், வேற ஒருத்தன் பேரில் போட்டுறக்கூடாது. எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு சாதகமாக நான் ரிப்போர்ட் விதின் 15 நாளைக்குள்ள எழுதி கொடுத்துறேன். எதுக்காக சொல்லேன்னா, ஒரு முகத்தாட்சினையும் ஆண்டவர் கொடுக்கணும். அதைத்தான் நம்ம பார்க்குறோம். ராஸ் சரி, உயர்த்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன், ஏற்றுக்கொள்ளுமா? 2 ராஜாக்கள் ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்துகிறார். 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் பாருங்க, 27வது வசனம். ஈவில் மெரக்தாத். ஈவில் என்னன்னா தீமை. இங்கிலீஷ் EVIL, ஈவில். இவன் கெட்டமையான தீமை ராஜா. அவன் என்ன செய்யறான்னா, பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதா ராஜாவிருந்த யோகியாக்கின் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாக பேசி அவனுடைய சிங்காசனை தன்னோட கட்சி. என்ன அருமையான வார்த்தை! ஆண்டவர் ஒருத்தர் உயர்த்த நடக்கும்போது தலையை உயர்த்தினானா, இதுவரை அடிமையா இருந்த ராஜாவை தலையை உயர்த்துறாரு. இது ஈவில்னு சொல்லி மோசமானவனே இதை அப்படி செய்யறதை குறிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, இன்னொரு
இப்போ நம்ம உங்களுக்கு எபிரேய வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டேன், ராஸ். இப்போ நம்ம கிரேக்க வார்த்தையில் இல்லை, இதுலேயே அடுத்த ஒரு ஸ்டெப் பார்க்க போகிறோம். இது எல்லாமே எபிரேய வார்த்தை தான், கிரேக்க வார்த்தை தான், அதில் கிடையாது. ரோம், RUM, ரோஸ் வேற, RUM, ரூம். அந்த யூவை அப்படி மேலே குறி வரும், ரூம், ரோம், ரூம் அப்படிங்கிறது. இது என்னன்னா ஒரு வெற்றி ஜெயத்தை கிடைச்சிக்கன்னா ரோம் அப்படின்னு பார்க்குறோம். சங்கீதம் 110வது அதிகாரம் 7வது வசனம், 117. வழியிலே அவர் நதியிலே குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். தலையை எடுப்பார்னா இது உயிர்த்தெழுதலுடைய ஜெயத்தை கொடுக்கிறது, ரோம். சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில், சங்கீதம் 3:3, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தவருமா இருக்கிறது. என் தலையை உயர்த்துறதுனா என்னைய உயர்வு கொடுக்குறேன். ஒரு இடத்துல நான் போறேன், அந்த இடத்துல ஆண்டவர் ஆசிரிச்சு உயர்வு கொடுக்குறேன். தி ரோம். அந்த இப்ப நம்ம பார்க்குற ரோஸ் எங்க திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ROS. முதல்ல நான் உங்களுக்கு ரோஸ், லேவியாராகமம் 14வது அதிகாரம் 9வது வசனம், 14:9. 7ஆம் நாளிலே தன் தலையை தாடியையும் புருவங்களையும் தன் மயிலையும் சிரைத்து, முடிய சிரைக்கிறது ரோஸ். தலையில பல வகையான அர்த்தங்கள் இருக்குது. இந்த தலையை உடைக்கிறதுக்கும் ரோஸ், தலையை உயர்த்துறதுக்கும் ரோஸ், தலையை சிரைக்கிறதுக்கு ரோஸ். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் 26வது வசனம், தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளன் சுத்திலையும் பிடித்து சிரசாவை அடித்து அவன் நெத்தியிலே உருவ அடித்து அவன் தலையை உடைத்து போட்டாள். அப்ப தலையை உடைக்கிறதுக்கும் ரோஸ் அடிச்சு மண்டையை உடைச்சு பிளந்துட்டான். இது ஒரு வார்த்தைப்பட்ட வார்த்தை பிடிக்க போறேன். இது என்ன? ரெசிஸ், RESIS, ரெஸ் இஸ். இது என்னென்ன பார்க்கறதுன்னா, உபாகமம் 11வது அதிகாரம் 25வது வசனம், 11:25. உங்களுக்கு முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை, உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களுக்கு உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் தேசத்திலெல்லாம் வர பண்ணுவார். எதிர்த்து நிற்கிறதுனால அதுக்கு ரெசிஸ் பண்றாங்கன்னு சொல்லுங்க, பிடிச்சு நிற்கிறது. ரெசிஸ்க்கு ரெஸ் இஸ் எனக்கு ஒரு இங்கிலீஷ் வார்த்தையிலிருந்து அப்படியே எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இப்போ வசனத்துக்குள்ள கடந்து வருகிறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, இதை இதுக்கு தேவ கோபம். 3வது அதிகாரம் 17வது வசனத்துல இது எப்படி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ கோபத்தை நம்ம பார்க்கிற வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ கோபம், ஸ்மித். இந்த தேவ கோபத்தை ஒரு சம்பவத்தின் மூலமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமத்துல ஒரு அதிகாரத்துல 2 வகையான சம்பவத்தை அதுக்குள்ள வச்சிருக்காரு ஆவியானவர். 28வது அதிகாரம் 32வது வசனத்துல, உபாகமம் 28:32 தேவ கோபம் 2 வகையா நம்ம பார்க்க போறோம். முதல்ல தேவ கோபம் வருது, அது பல காரணங்களுக்கும் முக்கியமா விக்கிரகத்தினால வரும். உன் குமாரர் உன் குமார்த்தியுடைய அந்நிய ஜனங்களுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள், அவர்களை காண நாள்தோறும் பார்த்திருந்து கண்கள் பொறுத்தும் உன் கையில் பலனா இருக்கும். அப்ப அவங்க வருவாங்கன்னு நீ காத்து கொண்டு இருக்கிற. ஆண்டவர் அவங்க என்ன செய்வார்னா ஒப்பு கொடுக்கிறார், ஒரு தேசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அது என்ன தேசம்னா பாபிலோன்கிற தேசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்துட்டு அவங்க திரும்ப வருவார்கள். அதாங்க, திரும்ப வருவார்கள். அதுக்கு ஆண்டவர் ஒரு இயரை பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த வருஷத்துல அவங்க திரும்ப வருவாங்கன்னு சொல்லி. ஏரேபியா
15வது அதிகாரத்தில் ஆண்டுடைய கோபம் வரும்பொழுது என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 15வது அதிகாரம் முதல் வசனத்தில் கர்த்தர் என்ன நோக்கி மோசே சாமுவேல் என் முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்களுக்கு பட்சமாக சாராது, இவர்கள் என் முகத்தை விட்டு புறப்படும்படி ஒழித்தல். முகத்தை ஏன் முன்னாடி இருக்கிற துரத்திட்டு நம்ம பார்த்த வார்த்தை முகங்கிற ஒரு வார்த்தை நமக்கு பார்க்கணும். எங்கே புறப்பட்டு போவோம் என்று இவர்களுக்கு என்னை காட்டால் நீ அவர்களை நோக்கி சாவுக்கு ஏதவான சாவுக்கும், பட்டயத்துக்காக பட்டயத்துக்கும், பஞ்சத்துக்கு பஞ்சம், சிறைப்பட்டு சிறைக்கும். இப்படி நீ போய் பட்டயம், நாய், ஆகாய மிருகம், 4 வகையான வாதியை நான் கட்டேன். இது தேவ கோபம் வருது, முகத்துக்கு முன்னாடி இல்லாம ஓடிப்பேன், நான் அவனை பார்க்க விருப்பமே இல்லை அப்படின்னு துரத்தி விட்டுறாரு. இது யாருன்னா பாபிலோன் ராஜா. 21வது அதிகாரம் 2வது வசனத்துல எரேமியா 21:2 நீர் எங்களுக்கு கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜா வகை நேர்ந்தால் எங்களுக்கு ரொம்ப யுத்தம் செய்கிறான். ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புதம் செய்யும்படி எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி அவனை எங்களை விட்டு போக பண்ணோட்டு சொல்லு. ஏன்னா விவரமா இருக்காங்க பாருங்க. இப்படி சொல்லும் போத கேட்க மாட்டாங்க. எரேமியா சொல்லுவாரு, எரேமியா கொண்டு போய் குழியில் தூக்கி போட்டுருவாங்க. ஆனா இப்போ ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை பார்த்துருக்காங்க. அதுபோல ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் செய்வாரு. நீங்க எது செய்ய ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நைஸா ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. 4வது வசனம் சித்திக்க ராஜா சொன்ன, இஸ்ரேல் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இதோ உங்களை அலங்கத்திற்கு வெளியே முற்றுகைப்பட்ட பாபிலோன் ராஜாவோடு கல்வி நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கையில் இருக்கிற ஆயுதங்களை பிடித்துக்கொண்டு நீங்க செஞ்சாலும் கோபம் உங்களோட இருக்குது, நீங்க ஜெயிக்க மாட்டீர்கள்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டார். அப்ப இந்த பிரேயர் ரிக்வெஸ்டை ரிஜெக்ட் பண்ணிட்டார். இப்ப என்ன செய்யறதுனா இவங்களை என்ன சிறைப்பட்டு கொண்டு போகணும். அதுல சேஞ்சஸே கிடையாது. 21வது அதிகாரம் 10வது வசனத்துல என் முகத்தை, அந்த முகத்தை திரும்ப 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 ஆண்டவர் கொண்டாடுறாங்க. தலையை மொட்டையடிப்பேங்கிறாரு, அவர் முகத்தை காட்டுறாரு. இந்த நகரத்திற்கு விரோதமாக நன்மைக்காக அல்ல தீமைக்காக வைத்தேன் என்று சொல்கிறார். பாபிலோன் ராஜாவின் கையிலே ஒப்புக்கப்படும், அது அக்னியினாலும் சுற்றரிக்கப்படும். தெளிவாக சொல்றாரு. நீ பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சாலும் இதான் நடக்க போகுது. 23வது அதிகாரம் 9வது வசனம் 23:29 என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சமட்டியை போலவும் இருக்கிறது. அவ கோபத்தில் வரும்போது அக்னி எரியும், சமட்டி அடிக்கும். அந்த வார்த்தை இது ஒரு சமாதானத்துக்கான வார்த்தை கிடையாது. சமாதானத்துக்கு வார்த்தை சொல்லும்போது என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல, நான் என் சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்ற ஆண்டவர் இப்ப கோபத்துல இருக்காரு. இப்ப இந்த தேசத்தை ஒரு தேசத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த பாபிலோன் ராஜா வருவாரு, 2 காரியத்தை செய்ய போறாரு. அவர் வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிற, ஒன்னு சமட்டி இருக்கு, அடிச்சா சதுரு, அக்கினி, 2 வகையான காரியம் உள்ள வரும். உள்ள 25:9 இதோ நான் வடக்கே இருந்து சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகி நேபுகாத். எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்ன செய்தியை கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அங்க நான் சொன்ன வார்த்தை, என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சரை அழைத்து அனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இந்த குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றி இருக்கிற ஜாதிகளும் சங்காரத்திற்கு ஒப்பு கொடுத்து அவருடைய பாலாகவும் ஏழ்ச்சிக்காகவும் ஈசல் நித்திய வனாதராகவும் செய்வேன் என்று. காரணம், இந்த தேசம் சிறைப்பட்டு போகணும். யாருடைய கரத்துல? நேபுகாத் கரத்துல போய் இருக்கணும். அது 11வது வசனம் வாசிக்கிறேன். இந்த தேசம் எல்லாம் வனாந்தரமாகும், இந்த ஜாதிகள் 70 வருஷம் பாபிலோன் ராஜா செய்யப்பட்டு 70 திருமண படம் நான் திரும்ப கூட்டிட்டு வரேன். அப்ப 2 வகையான காரியம். ஒன்று பிக்ஸ் பண்ண 70 வருஷம். இந்த 70 வருஷம் பிக்ஸ் பண்ணத யாரு புரிந்து கொண்டாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தானியேல் அதை புரிந்து கொண்டாங்க. தானியேல் 9வது அதிகாரம் 2வது வசனம், தானியேலாகிய நான் எருசலேமின் பாலடிக்கல் இருக்கும்போது 70 வருஷம் சொல்லும். இப்ப
திரும்ப என்ன செய்யணும், ஒரு ராஜாவை எழுப்பணும். அந்த ராஜா அந்த பாபிலோனை அடிச்சு திரும்ப என்ன செய்யணும், போய் சேரும். அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 5வது அதிகாரம் 21. அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு கொடுத்தார். அன்று ராத்திரியிலே கல்தேய ராஜாக பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். இவர் கொலை செய்யப்படணும். இவர்களை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை உண்டாக்குகிறார். தாயின் கர்ப்பத்திலே அவனை தெரிந்து கொண்டுகிறார். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 45வது அதிகாரம் 'கோரேஸ். கர்த்தர் ஆகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸுக்கு முன்பாக, கோரேஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் பேர் வச்சிட்டான். எந்த நோக்கத்தோடு நான் உண்டாக்குனேன் உருவாக்குனேன்னு சொல்லி இப்ப பாபிலோன்கிற ஒரு சிறைக்குள்ள தான் பிள்ளையிட்டிருக்காங்க. 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. இனி இவங்க இருந்துடும் திரும்ப கோரேஸை கொண்டு வச்சுக்கிறார். இது ஒரு வகையான காரியம். 2வது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப அந்த வசனத்தில் வாசிக்கிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 64 வசனம். தேவனுடைய கோபம் 2 வகையா இருந்துச்சு. ஒன்னு, ஒரு பர்டிகுலர் ஒரு ராஜா வருவாரு, அப்படி லட்டு மாதிரி இவங்களை தூக்கிட்டு போவார். 2வது அப்படி கிடையாது. 64 வசனம் உபாகமம் 28:64. கர்த்தர் உங்களை பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் இருக்க எல்லா ஜாதிகளுக்கும் உங்களை சிதறடித்து அங்கே நீயும் உன் பிதாக்களும் அறியாத மரமும் கல்லுமான அந்நிய தேசத்தை நீ சேவிப்பாய். இது இந்த மொட்டை அடிக்கிறதுல செகண்ட் பார்ட். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிபி 70 இது நடக்குது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவர் சிறுவல் அறையதுக்கு பிளாத்து கையை கழுவிட்டார். இந்த ரத்தப்படி ஏன் மேல வேண்டாம்னு சொல்லி சும்மா இல்லாம அங்க இருக்கிற யூத மக்கள் என்ன சொல்லுதுன்னா, இது எங்கள் மேலும் எங்கள் சந்ததி மேலும் வருட்டாங்க. வாயை வாங்கிட்டாங்க. ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு. கிபி 70 தீத்து ராயன் வர்றான். அந்த எருசலேம்ல பால் அடிக்கிறான். அங்க இருக்கிற கர்ப்ப பெண்ணுடைய வயத்தை கிழிச்சு உள்ள இருக்கிற பிள்ளை எடுத்து கீழே அடிச்சு கொல்றான். அப்படியே ரத்தம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மக்கள் சிதறி உலகம் அங்கே போயிருக்கிறாங்க. உலகம் போய் அங்கங்க போயிருக்கிறாங்க. இந்தியாவில் கேரளாவில் செட்டில் ஆகி அங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்துறாங்க. அதனால தான் கேரளா இன்னும் செழிப்பா இருக்குது. இது சிதறடிச்சிட்டாரு. சரி, இவர் ஒரு சில வசனங்களை மட்டும் பார்த்து நம்ம அதை முடிக்க போகிறோம். அந்த வசனத்தை வாசிட்டு அப்புறம் நம்ம போக போகிறோம். ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3:17 ஆதலால் ஆண்டவர் சியோன் குமாரத்தினுடைய தலையை மொட்டையாக்குவார், கர்த்தர் அவளை மானத்தை குலைப்பார். இது என்னன்னு நம்ம பார்த்து முடிக்க இருக்கணும். ஏசாயா 20வது அதிகாரம் 4வது வசனம் 20:4. ஏசாயா. ஆசிரியா ராஜா தான் சிறைப்பட்டு போகிற எகிப்திற்கும் தான் எத்தியோப்பிற்கும் இளைஞரையும் கிழவர்கள் எல்லாரையும் வெறுங்காலும் எகிப்திற்கு வெட்கமுண்டாகும்படி இருப்பிடம், அதாவது நியூடா கூட்டிட்டு போவாங்க. ட்ரெஸ்ஸே போடாம. இவங்க ரொம்ப ஸ்டைலா நடக்கிறாங்க. டாக் 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 எல்லா ட்ரெஸ்ஸையும் கலட்டி அம்மனமா கூட்டிட்டு போறாங்க. இது ஆண்டுடைய கோபம். வெறுங்காலம். 47:1. ஏசாயா 47வது அதிகாரம் 1வது வசனம். பாபிலோன் குமார்த்தி ஆகிய கன்னிகையே, நீ இறங்கி மண்ணிலே உட்காரு. கல்தேயன் குமார்த்தியே, தரையிலே உட்காரு. உனக்கு சிங்காரமும் இல்லை, நீ செருக்காரி சுகசெலி என்று அழைக்கப்பட்டு எந்திரத்தை எடுத்து மாவை அறை உன் முக்காட்டை நீக்கிவிடு. வெறுங்காலம் அம்மனத்தோடையுமாய் ஆறுகளை கடந்து போ. ஒரு நிர்வாணம் வெளிப்படும், உன் லட்சியம் காணப்படும். நான் ஒருவனை. இது தேவனுடைய கோபம். என்ன மேக்கப் போட்டு என்ன ட்ரெஸ் இருந்தாலும் ஆண்டவனை அவமானப்படுத்துவாரு. அது சான்ஸே கிடையாது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நம்ம அதை முடிக்க போகிறோம். எரேமியா 13வது அதிகாரம். தேவ கோபம் எந்த ஆங்கிள் இருந்து வருது நம்மளுக்கு காட்டுறேன். 13:22. இவைகள் எனக்கு நேரிட்டது என்று உன் இருதயத்திலே சொல்லுவாயானால், ஏன் எப்பா எனக்கு இது வந்துச்சுன்னு நீ கேட்டேன்னா,
உன் திரளான அக்கிரமமே, உன் வஸ்திரங்கள் ஓரங்கள் விளக்கப்பட்டு உன் பாதங்கள் பல வந்துச்சு. எத்தியோப்பன் தன்னை கலரை மாற்ற முடியுமா? அப்படி நீங்களும் மாற முடியாது. இதை வச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே, உண்மை துதிக்கிறோம் ஐயா. மனம் திரும்புங்கள், பல்லவராஜன் சபையமா இருக்கிற சொன்னீங்களா ஐயா. உங்களை மட்டும் வழி நடத்தின எபனீஸ்வரே, உண்மை துதிக்கிறேன் ஐயா. எங்களை உடைய கோபம் அல்ல ஐயா, கிருபை எங்களை மூட வேண்டும் ஐயா. கண்களிலிருந்து தயவு வந்து எங்களை மூடுவதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.